அனைவருக்கும் காலை வணக்கம். பேச வைக்கப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இன்று கூடியிருக்கும் நம்மை சார்ந்த உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். அதாவது 45 நாட்கள் நாங்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு எங்களுக்கு விதிமுறை விதித்திருக்கிறது. எதற்காக என்று கேட்டால், 45 நாள் நீங்கள் தொழில் செய்யாமல் இருந்தால் அந்த நேரங்களில் மீன் குஞ்சுகள் உற்பத்தி ஆவதற்கு வழிவகுக்கப்படும் என்று விஞ்ஞானிகள், பிசனை சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் உத்தரவிட்டதன் பேரில் அரசு ஆணையிட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது 2 லட்சம் கன மீட்டர் தண்ணீரை கொண்டு கடலிலே 100 டிகிரிக்கு மேல் உள்ள தண்ணீரை, சுடுநீரை, வெப்ப நீரை கடலுக்குள் புகுத்தினால் அந்த மீன்கள் என்னவாகும்? தயவு செய்து கருணை கூர்ந்து அன்புள்ள சொந்தங்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் உங்களிடத்திலே கருத்தை மட்டும்தான் வைக்கிறேன். அந்த மீன் உற்பத்தி சரியாக கிடைக்குமா? இப்பொழுது ஒரு அருமை நண்பர் சொன்னால் 1000 படைகள் இருக்கிறது, அங்கே தொழில் செய்யவில்லையா என்று. என்னையா இது? மீனவர்கள் மீன் கிடைக்கவில்லை, கால் கிடைக்கவில்லை என்று தெற்கே இலங்கை நோக்கி பயணம் செய்து உயிர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஓட்டு அடிபட்டு அங்கே சாகிறார்கள். தொழிலை செய்கின்ற மீன்பிடிப்பெல்லாம் பிடித்துக் கொண்டு நம்மை சும்மா அனுப்புகிறார்கள். இந்த நிலையெல்லாம் நமக்கு தெரியாமல் போறது எப்படி? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மீன் உற்பத்தி குறைவதனால் தான் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இது நன்றாக உணர வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறேன், ஒரு நாளைக்கு 75 டன் சாம்பல் வேஸ்டேஜாக வருகிறது கடற்கரையில். அப்பொழுது ஒரு நாள் 24 மணி நேரத்திற்கு 1800 டன் சாம்பல் வெளியேறினால் அது எங்கே கொண்டு சேமிப்பது? நம்ம இடத்திலே சுரங்கங்கள் இருக்கிறதா? நம்ம இடத்திலே இங்கே சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கிறதா? எந்த இடத்தில் கொண்டு கொட்டுவீர்கள்? 1800 டன் சாம்பலை நீ கடற்கரையில் கொட்டும் பொழுது நீங்கள் ஆக்சிஜன் என்று ஒன்று விழுந்திருப்பீர்கள். ஆக்சிஜனிலே, அதாவது வாழைக்காற்று நாள் என்று சொல்லுவார்கள் மீனவர்கள், அந்த வாழைக்காற்றிலே குண்டு வாழையிலே நீங்கள் ஒரு நாள் வந்து கடற்கரை பக்கம் நின்று வாருங்கள். எவ்வளவு கண்ணீரும் என்று தெரியும், புயல் வந்தால் எவ்வளவு தாக்கம் என்று தெரியும். அந்த கடற்கரையில் புயல் வருவதை உணர்ந்து போது நமக்கு பிடிக்கிறது நெஞ்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வென்று சாகின்றோம். அந்த கடற்கரை காற்றால் பயந்து, அந்த கடலை சிந்தித்தால் பயந்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடல் காற்றின் வேகம் வரும்பொழுது உள்நாட்டில் மறைந்து முதல் கொண்டு சாய்ந்து பூமியில விழுகிறது, போக்குவரத்து நடைபெறுகிறது. நாட்டு சாம்பல் என்னவாகும் சொல்லி பாருங்கள். இந்த சாம்பல் பறக்குமா பறக்காதா? அந்த சாம்பலுக்கு வேட்டு வைக்குமா வைக்காதா? அந்த கடலைகள் அந்த காற்று சிந்தத்தினால் அந்த சாம்பல்கள் வந்து பறக்குமா பறக்காதா? சிந்தித்து பாருங்கள். எந்த வகையில சொல்லுகிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சாம்பல்கள் பரவினால் நச்சு சாம்பல் என்ன ஆகும்? மூச்சு திணறல் ஏற்படும். சிறியவர் முதல் பெரியவர் வரை உயிர் போகும் அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இறந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து அதனால் பல நோய்கள் வரும். ஒன்றாக வெளிப்படுத்த பல நோய்கள் வரும், புண்கள் ஏற்படும் என்று தெளிவாக எடுத்திருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த சாம்பலை கட்டுப்படுத்த என்ன வழிவகை இருக்கிறது? இடத்திலே ஒன்றுமே இல்லையே. ஒரு பாத்திரத்தை கழுவவும் கூட சரியாக கழுவ மாட்டான். 1200 டன் எப்படி வந்து கலந்து கொள்ள முடியும்? ஒரு பாத்திரத்தை கழுவவன் சரியாக கழுவதில்லை, அதற்கு வட்டில் பொருள் சொல்லுகிறோம். வாழையை போடுவன் சரியாக தண்ணீர் தொடர்ந்து விட்டு போடுவதில்லை, அதற்கு நாம் பொருள் சொல்லுகின்றோம். 1200 டன் எப்படி வந்து சேர்த்து வைக்க முடியும்? சுற்றுச்சூழல் அடிக்கிறது நீ காப்பாற்ற முடியும்? இதற்கெல்லாம் விளக்க வேண்டாமா? இன்னொன்று சொல்லுகிறேன், கடற்கரை மீனவர்கள், கடலில் வேலை செய்வர்கள், வேளாண் என்ன சொல்லுகிற கடற்கரை மீனவர்கள் திட்டம்? கடல் சார்ந்தவனுக்கு கடல் இடம் சொந்தம். சரி, மீன் பிடிப்பதற்கும் வழி இல்லை. பிடித்த மீனை கொண்டு கடற்கரைகள் காய வைக்க வேண்டாமா? எங்கே காய வைப்பானோ சொல்லுங்கள். எங்க தொழில் சார்ந்த மீனைத்தான் நாம் காய வைக்க வேண்டும். அது எங்கே காய வைப்பது? சரி ஐயா, கடலுக்கு போனான், இரவிலே போனான், பகலிலே போனான், அவனுக்கு என்ன ஆனான் என்று தெரியாது. அவனை தேட வேண்டாமா? நாங்கள் கடற்கரை பக்கம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இந்த அளவு எடுத்து வைத்து விட்டால் கடற்கரை பக்கம் களை எடுத்து வைக்க யார் உத்தரவு கொடுப்பது? எங்களை கூட் பண்ணி விடுவார்கள்.
அங்கு நடக்க முடியாது. அங்கு எங்களை பயமுறுத்துவார்கள். எங்கள் வீரன் ஒருவன் கடையில் சென்றால் காணாமல் போனான் என்றால் நாங்கள் தெற்கு முதல் வடக்கு வரை அழைத்து பார்க்கிறோம். எங்க யார் உத்தரவாதம் கொடுத்தது? அவரை தேடி பார்க்க வேண்டாமா? எங்க அந்த உரிமை இல்லையா? இந்த வீரரை காய வைக்க உரிமை இல்லையா? ஒருவரும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு பல வகைகள். அவன் தண்ணீரை பாய்ச்சி ஏரை உண்டு நாட்டை நட்டு அவன் விளைவிக்கிறான். அது போன்றுதான் நாங்கள் கடன்பட்டு அருள்பட்டு அவத்தைப்பட்டு மீனை பிடித்துக் கொண்டு கரை சேர்க்கும் பொழுது எவ்வளவு வாங்கியோடு நாங்கள் வருவோம். அந்த மீனை விற்க முடியாமல் தவிர்த்தால், அந்த மீனை காய வைக்க முடியாமல் தடுத்தால் எப்படி நாங்கள் முன்னேறுவது? சொல்லுங்க பார்ப்போம். வானவழியிலே உலக நாடுகள் சொல்லுகிறது, வளர்ந்த நாடுகள் அனைத்து சொல்லுகிறது. வானவழியிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்த கணக்கு 0.9. இன்று 1000 மெகாவாட் மின்சாரம் அமைத்தால் ஒரு ஆண்டுக்கு 113 கிலோகிராம் வானவழியிலே பாதரச கழிவுகள் நிரம்பியிருக்கும். அந்த பாதரச கழிவுகள் மணக்குழியிலே விழுமானால் அன்று எல்லாருக்கும் நோய் வரும், எல்லாருக்கும் உடம்பில் புற்றுநோய் வரும் என்று சொல்லுகிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் சுகாதாரம் வாழ வேண்டாமா? நம்ம சந்தையினர் நாம செத்து போவோம், நமக்கு பின்னால் வருகின்றவர்கள் வாழ வேண்டாமா? இதற்கு நாம் முயற்சிக்க வேண்டாமா? என்ன கொடுமை இது? அனல்மின் நிலையம் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுதியிலே வருவது மிக மிக ஆபத்தானது. அடுத்து என்னுடைய கருத்து, குழந்தைகளுக்கு சரியாக பால் கிடைப்பதில்லை. நான் தினமும் சென்று, நான் ஒரு எக்ஸசைஸ் மேன், காலை 5 மணிக்கு சென்று பால் வாங்க செல்கிறேன். எனக்கு பால் கிடைப்பதில்லை சரியாக. இந்த கறவை மாடு எப்படி பால் கறக்கும்? 10,000 கிலோ கெட்ட நிலத்தினை ஆக்கிரமித்துக் கொண்டு நீ சுற்றி வளைத்து அழைத்துக் கொண்டால் எப்படி அவங்க அந்த மாடுகள் மேயும் புற்கள் விளையும்? எப்படி மாடுகள் மேய்ந்து பால் கறக்கும்? பால் கறக்கத்தான் வழி உண்டா? பால் கறக்கம் எப்படி பால் கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க சிந்திக்க வேண்டாமா? எப்படி நாம் பேசுகின்றோம்? கடல் நீரிலே கடல் நீரிலே இந்த வெந்நீர் கலப்பது மட்டும் அல்லாமல் பாதரச கழிவுகள் நீரிலே விழுமானால் அந்த நீரும் கெட்டு போகிறது. கெட்டு போன்ற நீரை மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல, மீனவ நான் பிடித்திருக்கிறேன் கடையில் சென்று அந்த தண்ணீரை எடுத்து நான் வாங்கியோடு பிடித்து என் மீனை கவர்ந்து கொண்டிருக்கிறேன். பிடித்தால்தான் ஒரு மனிதன் தண்ணீரை பிடித்தால்தான் வாழ முடியும். அந்த தண்ணீர் இல்லாமல் எவன் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது கடல் நீரை ஒரு 4 மணலாவது எடுத்து பிடித்துத்தான் என் தாக்கத்தை தீர்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நீரிலே இந்த கழிவுகள் அங்கு போய் சேர்ந்தால் நான் எப்படி இந்த நீரை எடுத்து பருக முடியும்? நம்மை விட இந்த 5 அறிவுள்ள அறிவை இல்லாத மீனவர்கள் எப்படி வாழ முடியும்? ஒரு பறவைக்கு கூட தெரிகிறது, நான் சரணாலயத்தில் சென்றால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும். இந்த தமிழ்நாடு கடற்கரை இருக்கிறதே உலகத்திலேயே மிகப்பெரிய அழகான தூய்மையான சோழமண்டல கடற்கரை. இந்த கடற்கரையிலே கிடைக்கின்ற ராவினம் மீனினம் மிக மிக நமக்கு உச்சிதமானது. உலக நாடுகள் நமது ராணித்தவன் வாங்கி புசிக்கும் பொழுது நன்றாக இருக்கிறது சொல்லும் அளவுக்கு செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை அழித்துக் கொள்வது எந்த வகையிலும் சாத்தியமில்லை என்று கூறி நேரத்தை அதிகம் எடுத்துக் கொண்டே தெரிகிறது. நான் உரிமையுடனும் சான்றோர்களே ஆண்டோர்களே சிந்தித்து பார்த்து நல்ல முடிவு எடுக்கின்ற நோக்கத்தோடு நான் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் அடுத்த பாக்ஸ் இனிமே அடுத்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் கிடையாது, பதில் சொல்வார். அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல் 2 விதமாக வெளியேற்றப்படுகிறது. ஒன்று ஃப்ளை ஆஷ் என்னும் பறக்கும் சாம்பல். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் என்ற முறையில் 99.8% எஃபிஷியன்சி உள்ள திறமையான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் மூலம் வடிகட்டப்பட்டு புகையில் இருந்து அந்த சாம்பலை பறக்கும் சாம்பலை பிடித்து சிமெண்ட் உற்பத்தி செய்யும் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு விதமான சாம்பல் பாட்டம் ஆஷ் ஹாப்பர் என்ற இடத்தில் சேகரிக்கப்படும். அது மட்டும் ஆஷ் பாண்ட் என்ற இடத்தில் பவர் பிளான்ட் இருக்கும் இடத்திலேயே தான் சேகரித்து வைக்கப்படுகிறது. மத்திய அரசின் கட்டளைப்படி 2011-12 அந்த சமயத்தில் வரும் பவர் பிளான்ட் எல்லாமே 100% ஆஷ் யூட்டிலைசேஷன் சாம்பல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது விதி. இதை எல்லாரும் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். பிஎல் பவர் நிறுவனமும் கடைபிடிக்கத்தான் போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு சொட்டு அளவுக்கு கூட சாம்பல் கடல் நீரில் கலக்காது.
போட்டோ எடுங்க. ரபி கேட்டு நிக்கிறாப்ல அடித்தால் போல் அதற்கு அடுத்த குளிர்விப்பதற்காக எடுக்கப்படுகிறது. அதுவும் ஓபன் சிஸ்டம் என்று பயன்படுத்தினால் அதிகபட்ச கடல் நீர் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே குளிர் டவர்கள் அமைக்கப்பட்டு குளிர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு குறைந்த அளவே கடல் நீர் எடுக்கப்பட்டு சூடான வெந்நீர் அதுவும் மிக குறைந்த நிலையில் கவர்மெண்ட் மத்திய அரசு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் 7 டிகிரி வரையிலும் அவர்கள் பர்மிஷன் கொடுக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து வெளிவருவது 5 டிகிரி மட்டுமே. அதுவும் கடல் நீர் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மேலும் கடல் நீர் சிதறி மற்ற கடல் நீருடன் உடனடியாக கலப்பதற்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்படும். அந்த என்ன எல்லா பைப்லைன் எல்லாமே அது மாதிரி வடிவமைக்கப்படும். அதனால் கடல் நீர் உயிர் உயிரினங்கள் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ரூல் சொல்லி இருக்கிறார்களோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும் இயங்கும்.